ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலும் எபிரேயர் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலரின் இளைப்பாறுதலும் நமது இரட்சிப்பும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பின்வாங்கி போகிறவர்கள் வாக்குறுதி செய்யப்பட்ட இளைப்பாறுதலை அடைய முடியாது என்கிற காரியத்தை இந்த வேத பகுதி நமக்கு அறிவுறுத்துகிறது. இரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றம் அடையாமல் அவர்கள் பயந்து கவனமாக இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பகுதிகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய கிறிஸ்தவர்களில் பலர் இரட்சிப்பின் நற்செய்தியை பலமுறை கேட்டிருந்தாலும் கூட நற்செய்தியை சரியாக விசுவாசிக்காதபடியினால் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினால அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அதைத்தான் 2வது வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் அந்த இரட்சிப்பின் நற்செய்தியை பலமுறை கேட்டிருந்தாலும் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் அறியாதபடியினாலே அவர்களுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடையாது என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் பேசுகிறார். இளைப்பாறுதல் தருவேன் வாருங்கள் என்று அழைத்த இயேசுவிடம் நாம் வரும்பொழுது, மத்தேயு 11:28 வரும்பொழுது நமது இளைப்பாறுதல் தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகை விட்டு கடந்து அவருடைய நேரடி பிரசனத்திற்குள் செல்லும்போது தான் அந்த இளைப்பாறுதலானது பூரணமடையக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியிலே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேய விசுவாசிகளோடு கூட பேசுகிற நூலாசிரியர் அவர்களுக்கு மிகவும் பழக்கமான இளைப்பாறுதலை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். இஸ்ரவேலரின் இளைப்பாறுதலை 3 கோணங்களில் நாம் பார்க்க முடியும். 7வது நாளில் ஓய்ந்திருக்கிற அந்த ஓய்வு நாளையும் அவர்கள் இளைப்பாறுதல் என்று அழைத்தார்கள். கானானில் யுத்தம் முடிந்து அந்த ஓய்ந்த ஒரு வாழ்வையும் அவர்கள் இளைப்பாறுதலின் நாட்கள் என்று அழைத்தார்கள். சங்கீதம் 95 தாவீது சொல்லுகிற ஒரு இளைப்பாறுதல், இனி வருகிற இளைப்பாறுதல் என்கிற 3 இளைப்பாறுதல்களை இஸ்ரவேலர்கள் அவர்கள் நன்றாக அவர்கள் கேட்டிருந்தார்கள். எபிரேய நூலாசிரியர் தாவீதின் அந்த அறிக்கையை சங்கீதம் 95 எடுத்துக்கொண்டு முன்கூறிய 2ஐயும் ஒப்பிட்டு இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவால் போர் ஓய்ந்த இளைப்பாறுதலை முற்றுமாக அங்கே வழங்க முடியவில்லை. அங்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. யோசுவா வெற்றி பெற்று எல்லாருக்கும் கானான் தேசத்தில் பங்குகளை கொடுத்த பின்பும் கூட அவர்களுக்கு தொடர்ந்து யுத்தங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கீழ்ப்படிந்து நின்றபோது அவர்கள் வென்று முன்னேறினார்கள். ஆனாலும் அது முழுமை பெறவில்லை. எப்பொழுதுமே நிழல் உருவுக்கு அதற்கேற்க அந்த முழுமை பெற முடியாத ஒரு காரியம்தான் காணப்படும். அது முழுமையானதொரு பொருளை சுட்டி காட்டித்தான் அந்த நிழல் உருவமானது நிற்கிறது. அதனை தாவீதினுடைய அறிக்கை மூலமாக தெளிவுபடுத்துகிறதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இப்பொழுதோ இதோ யோசுவாவிலும் மேலான கிறிஸ்து கர்த்தரின் இரட்சிப்பின் திட்டத்தோடு ஒரு மீட்பின் திட்டத்தோடு அவர் வந்துள்ளார். யோசுவாவின் வாளை விட கூர்மையான வாளை உடையவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வாள் தேவனுடைய வார்த்தை என்கிற வாளே என்று சொல்லி 12வது வசனத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதனை கொண்டுதான், தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் விசுவாச வாழ்க்கையில நாம் போரிட்டு முன்னேற நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பானது கிரியையின்றி கிருபையினால் நமக்கு வழங்கப்படுகிறது, உண்மைத்தான். 4வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். தொடக்கம் அதில் கிடைக்கிறது. அவர்களுடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் முழுமையான இளைப்பாறுதலின் காலம் இனி வரவேண்டியதாக இருக்கிறது.
4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அதுவரை வனாந்தர வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிற நாம் போராடி முன்னேறும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, அந்த வார்த்தை என்கிற வாளை கொண்டு, ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு முன்னேறி நாம் செல்லுகிறதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு உதவியாக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கத்தக்க பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்கிற காரியத்தையும் இந்த ஆக்கியோன் எழுதி கொடுக்கிறார். 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவராக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எனவே மிகுந்த தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் விசுவாச வாழ்வில் வென்று வென்று முன்னேறும்படியாக, வசனங்களை பிடித்து கொண்டு முன்னேறும்படியாக, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்து முன்னேறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். அவர் நம்மை ஜெயமாக நடத்திடுவார். ஆகவே முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.